பதினெண் சித்தர் போற்றிகள், குருநாதர் திருவடி போற்றிகள். இன்றைய பதிவில் நாம் பதிவு செய்ய இருப்பது மஞ்சள் அதனால் செய்த தேவரும், கல்லினால் செய்த தேவரும், சாணியால் செய்த தேவரும். தேவர் என்றால் கடவுள். இவங்கெல்லாம் கடவுள் இல்லை என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கோம். இதற்கான ஆதார பாடல் சிவவாக்கிய சித்தர் அவர்கள் அருளியது. தயவுசெய்து இதை போன்ற வழிபாடு செய்கிறவங்க தப்பாக நினைக்காதீங்க. சித்தர் ஆதார பாடலோடு தான் இதை பேசிகிட்டு இருக்கோம். நானும் ஒரு காலத்தில் இந்த வழிபாட்டில் இருந்தவன் தான். தெரியாத வரை செய்கிறோம். தெரிஞ்ச பின் செய்யாமல் தவிர்த்து கொண்டு அடுத்த நிலை போவது நல்லது. சித்தர் பாடலானது: கட்டையால் செய் தேவரும், கல்லினால் செய் தேவரும், மட்டையால் செய் தேவரும், மஞ்சளால் செய் தேவரும், சட்டையால் செய் தேவரும், சாணியால் செய் தேவரும், வெட்ட வெளி அன்றி மற்ற வேறு தெய்வம் இல்லையே என்பது பாடல். வெட்ட வெளி என்றால் ஒன்றும் இல்லாத வெளி, அதாவது ஸ்பேஸ், ஓப்பன் ஸ்பேஸ்னு சொல்லலாம். நம்ம மேலே இருக்கக்கூடிய 5 நிலை அடுக்குகளுடைய வெளிப்புறம் என்ன சொல்லலாம். பால்வெளி, அண்டம், இதை ஒரு சில அதாவது மில்கி வேன்னு சொல்கிறோமே அதுதான். கேலக்சியில் ஒரு பகுதியாக இந்த வெளி நிலை என்றது இருக்குது. கட்டையால் செய் தேவரும். கட்டையில் தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. கட்டையால் செய் தேவரும். கட்டையில் நம்ம ஏதோ ஒரு சிலையை செதுக்குறோம். இந்த வாசல் கதவுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் பூஜை அறையில் ஒரு சிலையை செதுக்கி வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன கோவில் மாதிரியும் கட்டிடுறாங்க. அதை வணங்குறது. கல்லினால் செய் தேவரும். கல்லை வணங்குறது. இந்த செங்கல்ல கும்புறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கல் உருண்டையாக இருந்ததுன்னா அது லிங்கம்னு சொல்லி வீட்டுக்குள்ளே தந்து வச்சு கும்புறது. மஞ்சளால் செய் தேவரும். மஞ்சளை பிடிச்சி வச்சு அதுக்கு பூவும் பொட்டும் வச்சு அதை தேவராக்குறது. சட்டையால் செய் தேவரும். இந்த ஒரு சில இது விவசாய பூமியில் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த விவசாய நிலத்துக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு மூளையை நல்ல இடமா பார்த்து அங்கே ஒரு பழைய வைக்கோல் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு மாலை ஒரு பானையை கவுத்துருவாங்க. அதுக்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் வரைஞ்சி கையில் ஒரு குச்சி கொடுத்து நிற்க வச்சுட்டு ஒரு 2-3 மாதம் போச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பலி கொடுத்து அதன் பிறகு தான் அறுவடை செய்கிறாங்க. ஒரு சிலர், எல்லோரும் நான் சொல்லலை, அது நான் கண்கூட பார்த்துருக்கேன். அறுவடை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பலி அந்த சிலைக்கு. இதுதான் சட்டையால் செய்த தேவர். சாணியால் செய்த தேவரும் செய்கிறாங்க. சாணியை பிடிச்சி வச்சு அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் குங்கம், அதுக்கு சில தேவராதனைகள் பூஜைகள். இது எல்லாம் தேவர் இல்லை என்பதுதான் இவருடைய ஆதார பாடல். திரும்ப படிக்கிறேன், கேட்டு பாருங்கள். கட்டையால் செய்த தேவரும், கல்லினால் செய்த தேவரும், மட்டையால் செய்த தேவரும், மஞ்சளால் செய்த தேவரும், கட்டையால் செய்த தேவரும், சாணியால் செய்த தேவரும், வெட்ட வெளி அன்றி மற்ற வேறு தெய்வம் இல்லையே. உண்மையிலேயே இறைவன் வெட்ட வெளியாக இருப்பவன். அந்த இறைவனை யோக முயற்சியால் தான் அறிய முடியும். அது இன்றி இது போன்ற தவறுகள் செய்ய வேண்டாம் என்று இவருடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற இறைவன் என்ற ஒரு வகையில் ஒரு உருவத்தை நீங்கள் உற்பத்தி பண்ணி அவரை இறைவனை வணங்க வேண்டியது அவசியம் இல்லை. நன்றி.